அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். ஆலய ஆஸ்ட்ரோ பக்தி டிவி வழங்கும் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வாராகியை பற்றி. வாராகி அப்படின்றது பஞ்சமியில வழிபடும் போது ரொம்பவே நல்லது. இந்த வாராகி அப்படின்றது நமக்கு பில்லி, சூன்யம், ஏவல், காத்து, கருப்பு, திஷ்டி, ஓமல், பலவிதமான மனிதர்களால நமக்கு தொந்தரவுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய செயல்களிலிருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியவள் தான் வாராகி. அப்படிப்பட்ட வாராகிய நாம பஞ்சமில வழிபடும் போதும் அதே போல வெள்ளி செவ்வாய் இரு வேளையிலும் நாம வழிபடும் போதும் மிகவும் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வாராகி வழிபாடு அப்படின்றத எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. வாராகி படத்துலையும் இருப்பா, அதே மாதிரி விக்கிரகமாகவும் நாம வழிபடலாம். இது படத்துல வச்சு வழிபடுறது மிகவும் நல்லதா இல்ல விக்கிரகமா வச்சு வழிபடுறது அப்படின்றது நல்லதா அப்படின்னு பார்த்தா விக்கிரகமா வச்சு வழிபடுறது தான் நல்லது. இந்த விக்கிரகத்தை வழிபடும் போது வேற யாரையும், அதாவது உங்களுடைய குடும்ப நண்பர்கள் இல்லாம வேற யாரையுமே இதை தொடவும் விடக்கூடாது, பூஜை பண்ண அனுமதிக்கவும் கூடாது, மற்றவர்கள் பூஜை பண்றதுல உட்காரவும் கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட வாராகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரே அளவு தான். அதாவது இந்த நுனி அதாவது நடுவரல் நுனியிலிருந்து இது வரலையுமே ஒரு வாராகி சிலைய நீங்க ஒரு ஐன் பொண்ணுல நீங்க வாங்கிக்கணும். முடிஞ்சா வெள்ளியில வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மிகவும் நல்லது. ஏற்கனவே வெள்ளி அப்படின்றது இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த வாராகிய நீங்க வெள்ளியில வச்சு வழிபடும் போது ரொம்பவும் நல்லது. முடியாதவர்கள் ஐம்பொன்னுல வாங்கிக்கிங்க. அந்த வாராகி அப்படின்றது இப்ப நிறைய இடத்துல கோடு கோடா வாராகி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மோல்டு வாராகி வேண்டாம். அது பிளைனா அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முழுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி வாராகி தான் வாங்கணுமே தவிர, என்ன பண்ணுவாங்க, மூஞ்சில கோடு போட்டிருக்கும், உடம்புல கோடு போட்டிருக்கும், எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கோடு கோடா இப்படி 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 போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாராகி வாங்காதீங்க, அதில் சக்தி இருக்காது. அப்போ ஒரு கோவில்ல எப்படி முழுக்குன்னு ஒரு சில விக்கிரகத்தை செய்வாங்களோ அந்த மாதிரி வாராகி தான் நீங்க வாங்கணும். அந்த மாதிரி வாராகி அப்படின்றது இதுல இருந்து இதுவரையிலையும் அளவு, இந்த அளவு தான் இருக்கணும். இந்த கை பார்த்துங்க, இதுல இருந்து இதுவரையிலையும் தான் இருக்கணும். இந்த அளவு தான் உங்களுக்கு கரெக்டான அளவு. இதுல இருந்து இதுவரையிலையும் தான். இந்த அளவுல வாராகிய வாங்கிட்டு ஒரு 3 நாள் தண்ணியில வச்சிருங்க. தண்ணியில வச்சுட்டு அது ஃபுல்லா ஒரிஜினல் தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை ஒரு 1/4 கிலோ தேன் அதுல ஊத்திடுங்க. அது கொம்பு தேனா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுல ஜலத்துல வச்சுட்டு, ஜலம் கொஞ்சமா தான் இருக்கணும், ஆனா தேனு தான் நிறைய அது மேல இருக்கணும். அதை ஊத்திட்டு ஒரு 3 நாள் பிறகு அதை என்ன பண்ணணும், நல்ல தண்ணியில அலம்பிட்டு, அதுக்கப்புறம் பசும் கோமியத்தினாலும் அலம்பணும், பன்னீர்னாலும் அலம்பணும், பச்சை கற்பூர தண்ணீர்னாலும் அலம்பணும். அதுக்கப்புறம் கங்கா, அதே மாதிரி வேற எதனாவது புனித நீரால அந்த வாராகி அலம்பிடணும். அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிணறு இருந்ததுன்னா அந்த கிணறுனுடைய, அப்படி இல்லைன்னா ஆறு இருந்ததுன்னா ஆறுனுடைய, நதி இருந்ததுன்னா நதியினுடைய தீர்த்தத்தினால அலம்பிடணும். அலம்பிட்டு இந்த வாராகிய எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அழகா ஒரு சின்ன பலகை வாங்கிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா பித்தளை தட்டு ஒன்று வாங்கிக்கிங்க. பித்தளை தட்டை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ரெகுலரா டெய்லியும் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 5லேருந்து 6 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5லேருந்து 6 மணிக்கு, பஞ்சமி அப்படின்னு பார்க்கும்போது 5லேருந்து 6 மணிக்கும், அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி 5லேருந்து 6 மணிக்குள்ள இந்த டைம் தான் நீங்க எடுத்துக்கணும். வாராகியை காலம்பரை வழிபடக்கூடாது. இந்த வாராகிக்கு பால், தயிர், தேன், பன்னீர், மொத்தம் 5 அபிஷேகம், சந்தனத்தோட அபிஷேகம் முதல்ல பண்ணிடணும். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பேஷன் ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிட்ட பிறகு அதை அபிஷேகம் பண்ணிடுங்க.
அபிஷேகம் பண்ணிட்டு ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நீங்க ஊதுபத்தி கற்பூரம் காமிக்கணும். அப்படின்னா நெய் தீபம் கூட காமிச்சிக்கலாம். இப்போ கோவிலெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணும்போது ஒரு ஊதுபத்தியும் தீபமும் காமிச்சு அபிஷேகம் பண்ணிடுங்க. அதுக்கு இன்னைக்கு ரெடிமேடா நிறைய பாவாடைகள் விற்கிறது. அந்த வாராகிக்கு பச்சை, அதுக்கப்புறம் வெள்ளை, அதுக்கப்புறம் மஞ்சள், இந்த மாதிரி பல வர்ண கலர்கள் இருக்கும். அந்த வர்ணத்துல உங்களோட வாராகி எந்த கலரை எடுத்துக்கிறன்றது அதுவே பிக்ஸ் பண்ணும். நீங்க வாங்கிட்டு போனாலும் ஒரு நாள் பூஜை பண்ணும்போது சில கலர்கள் ஒத்து வரல அப்படின்னும் போது பூஜை நிறக்காது. அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதான், இந்த கலரை இனிமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வாராகிய நீங்க ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய பூஜை அறையில பிரதானமான இடத்துல, முக்கியமான இடத்துல சென்டர்ல வச்சிருங்க. வச்சுட்டு பலகையை போடுங்க. அதுக்கு மேல தாம்பாள தட்டை வச்சு அந்த தாம்பாள தட்டுல ஒரே ஒரு வெத்தலை, அந்த வெத்தலை மேல அக்ஷதை குங்குமம் ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு வெள்ளி காயின் அதுல வைக்கணும். வச்சுட்டு வாராகியை தூக்கி அதுல வைக்கணும். அதுல வச்சிட்ட பிறகு வாராகிக்கு 108 அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் அப்படின்றது வாராகிக்கு சிகப்பு கலர் குங்குமம் அப்படின்றது மிகவும் பிடிக்கும். ஆனா தாழம்பு குங்குமம் அப்படின்றது இன்னும் மிகவும் ரொம்ப பிடிக்கும். தாழம்பு குங்குமத்தினால அந்த வாராகிக்கு 108 அஷ்டோத்திரம் படிங்க. படிச்சு முடிச்சிட்ட உடனே அவளுக்கு பிடிச்சது ஸ்வீட்டு தான். அப்போ ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிழங்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தான் நீங்க நைவேத்தியம் பண்ணணும். அப்படி டெய்லியும் இதை நீங்க பண்ணாலும் நல்லது தான். அப்படி இல்லைன்னா வெள்ளி, செவ்வாய், பஞ்சமி இந்த மாதிரி நாட்கள்ல அவளை நீங்க வழிபடுறதும் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களையுமே அவன் ஜெயம் பண்ணி கொடுத்துருவான். அதனால இந்த பூஜையை நீங்க தொடங்குங்க. இந்த அக்ஷதை, இந்த குங்குமம் அப்படின்றது அம்பாளுக்கு கீழே வைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்க மாட்டு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நதியில, ஒரு கடல்ல நீங்க தூக்கி போட்டுறணும். அதை விட்டுட்டு அதை சுத்தம் பண்றன்ற பேர்ல நீங்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டு இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க பூஜை பண்ண குங்குமத்தை, நீங்க சுவாமிக்கு அடியில வைக்கக்கூடிய குங்குமத்தை நீங்க தான் யூஸ் பண்ணணும். மற்றவர்களுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்களுடைய குடும்பத்தார் மட்டுமே அதை வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே அம்பாளுக்கு கீழே வைக்கக்கூடிய குங்குமம் கொஞ்சம் நிறையாவே வைங்க. நீங்க அடுத்த வாட்டி பூஜை பண்ணும்போது அந்த குங்குமத்தை சேகரிச்சு அதையே நீங்க ரெகுலரா வச்சுக்கலாம். அதனால இந்த பூஜை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனதார நன்றி தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.